எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. தினசரி ராசிக்காரர்களுக்கு உண்டான பலாபலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தினசரி ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒன்றும் குறை சொல்ற மாதிரி இல்லை. பட் இருந்தாலுமே எந்த ஒரு முடிவுகள் இருக்கும் பொழுதும் 1க்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை வேணாலும் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வெல்விஷர் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்ட பிறகு முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா நாம் எதிர்பார்த்து போயிருப்போம், அது எதிர்பார்த்ததுக்கு மாறா நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்குறல் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. இதை சொல்லும் பொழுதே நான் முதலே சொல்லிடுறேன், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டத்தில் இப்போ இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிப்ரவரி மாதத்தை கொஞ்சம் ஓட்டி விட்டுருங்க. எல்லாரும் ப்ரெஷர் பண்ணுறாங்கிறதுக்காக ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இந்த பிப்ரவரி மாதம் கழியட்டும், பின் அந்த ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் அணுகக்கூடிய, நீங்கள் ஒன்று மனசில் நினச்சிட்டு அவங்ககிட்ட அணுகுவீங்க, ஆனால் ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு ஒரு மாதிரி ஆகும் இல்லையா? ஸோ அந்த சூழலை கொஞ்சம் கரெக்டாக கணிச்சிட்டு அந்த ஒரு மனசில் என்ன இருக்காது ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. திரும்ப சொல்கிறேன், மனசில் என்ன இருக்காது ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த தேவையற்ற சண்டை சிறுவுள் வாக்குவாதங்களுக்குள்ளே சென்று விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். எஸ், இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். தொழில் வருமானம் அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நோ இஷ்யூஸுங்க, அப்படியே ஓடிட்டு இருக்கு. தொழில் அப்படியே போயிட்டு இருக்கு. வருமானம் ஓகே, ஒரு உயர்வு அப்படிங்கிறத நம்ம காண்கிறோம். அதில் கொண்டாட சாத்தியக்கூறுகள் இப்போ உண்டு தான். நீங்கள் எதிர்பார்த்து ஒரு நல்ல ஒரு உயர் ஊதியம் அப்படிங்கிறத இல்லை ஒரு போஸ்டிங்கில் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது தாராளமாக உண்டு. அதில் எந்த விதமான குறைகளும் இல்லை. சிறு ஒரு அலைச்சல், ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. அதுவும் ரொம்ப பர்டிகுலராக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்ட்னருக்காக அப்படின்னோம். இப்போது வாழ்க்கைன்னு பார்க்கும்போது நம்மளுடைய பார்ட்னர் யார்? நம்மளுடைய வாழ்க்கை துணை. ஸோ அவர்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு சில செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சில நிர்பந்தம், ஒரு சூழல் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ அதன் அதற்கு உண்டான அளவுக்கு பொருளை மட்டும் அந்த கையில் சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதும். பட் சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒரு வாட்ச் வாங்கிட்டு போகிறீங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி வாட்ச் எதிர்பார்க்கல, வேற ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தேங்கிற சொல்லியிருக்கலாமே. வாங்கிட்டு வந்தனே, வந்ததை பார்த்து நம்ம என்ன நினச்சோம், ஆஹா இப்படி சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினச்சோம். பிடிக்கலன்னு இல்லை, ஆனால் அவங்க ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிருப்போம், வாங்கிட்டு வந்ததுக்காவது ஒரு மரியாதை கொடுக்கலையா, உடனே அதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. புரியுதுங்களா? நான் நினைக்கிற ஒன்று நடக்கிற ஒன்று, அதுவும் பர்டிகுலராக வாழ்க்கை துணையோட இல்லை நம்மளுடைய பார்ட்னரோட, இந்த மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட அப்படியே, சரிங்களா? ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் அதனால எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுங்க. அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா பிப்ரவரி கழிஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இல்லை இந்த பிறந்த நாள் இப்போ இதுக்குள்ளேயே ஏதாவது வருது அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் ஆகியிருந்தீங்கன்னு சொன்னால் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனோநிலையில் நீங்கள் இருந்துருங்க, சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. அப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடினாலுமே இந்த வீடியோவை அவங்ககிட்ட கொஞ்சம் போட்டு காமிச்சிருங்க. நான் சுக்கே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து பார்ப்போமே, அப்படியாவது வர ரெஸ்பான்ஸ் நமக்கு ஒரு பாசமாக வருதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக சொல்ல வர. சரி, நம்ம குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருள், ஊதியம், வருமானம் அப்படிங்கிறது தாராளமாக நம்மளால் ஈட்ட முடியும். அதில் எந்த விதமான குறைகளும் இல்லை. கொடுத்த வாக்கு தாராளமாக நம்மளால் காப்பாற்ற முடியும். அதில் எந்த விதமான குறைகள் அப்படிங்கிறது எல்லாமே இல்லை. இருக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். பிப்ரவரி 11-12 அப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறது ஏதொன்றும் முயற்சியானாலும் சரி, திருமணத்திற்காகட்டும், குழந்தை பேர் வருவதற்காகட்டும், செய்தொழிலாகட்டும், வேலை செய்கிறது என்ன வேணாலும் சரிங்க, எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லபடியான ஒரு பலன் அப்படிங்கிற நமக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நிம்மதி, சுகம், புதுசாக ஒரு வீடு வாங்குறேன், வண்டி வாகனங்கள் வாங்குறேன், நிலம் வாங்குறேன் அப்படின்லாம் சொல்கிறதோ, தாயாரனுடைய உடல் நான் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் அந்த வகையில் எந்த விதமான ஒரு குறைகளும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிற நீங்கள் சந்திக்கிறது கிடையாது. பிள்ளைகள் வழி கொஞ்சம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, கொஞ்சம் தலையாதுன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. முருகர் வழிபாடு அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலம் தரும். தினமும் காலையில் அந்த சூரிய உதய டைமில் இல்லைங்களா, ஜில்ல வேலைக்கு போகும்பொழுது அது அந்த கால பொழுதுல சாயங்காலம் அதுவே போல் வெய்ய தாழ்ந்தோடனே ஒரு நாளைக்கு 2 தடவை முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. பிள்ளை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிட்டும். இப்போ பிள்ளைகளை நினைத்து வருத்தப்படக்கூடியவர்களுடைய ஒரு அப்படி ஏதாவது ஒரு சூழல் இருக்கும் பால் ஒரு நல்ல ஒரு பலனாக மாறுபாடான ஒரு நல்ல பலனாக கண்டிப்பாக கிடைக்கும். முருகர் வழிபாடு அப்படிங்கிறது நல்லபடியாக இறுக்கி பிடிச்சிக்கங்க.
உடல் உபாதை அப்படின்னு பார்க்கும்பொழுது வயிறு சார்ந்த தொந்தரவு, கேஸ் ட்ரபிள், ஒரு கொலஸ்ட்ரால் இந்த பிரச்சனை, அப்போ இந்த நீட் பண்ணுறவங்க கொஞ்சம் சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கணும். கேஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சாப்பாடை சாப்பிட்றது அப்படிங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கொஞ்சம் ஏறாமல் பார்த்துங்க. எக்ஸசைஸுங்க, இந்த யோகாசனம், ஒரு வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, ஸோ அந்த மாதிரி எல்லாம் போகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த உடல் உபாதைகள்லேருந்து நம்ம மீட்டு வெளியே கொண்டு வரும். ஆழ்கை துணையை பற்றி முன்னமே பார்த்துட்டோம். மறைமுக எதிரிகள் உண்டுதான், பரவாயில்ல இருந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பழகிட்டோம். இவ்வளோ நாளும் கூட அவங்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை, சரிங்களா? அது அவங்க நமக்கு பெருசு இப்போதி எந்த விதமான நிழல் இல்லை. பின் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் பின் அப்போ பார்ப்போம். இப்போதி எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை. தந்தை, மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஒரு ஆதாயம், அனுகூலம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க. அவங்களுடைய அந்த சப்போர்ட், அந்த ஒரு ஆலோசனை அப்படிங்கிற நல்லபடியாகவே நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பிள்ளைகளுடைய படிப்புன்னு பார்க்கும்பொழுது 10th கீழே இருக்கிறவன் நல்லா படிச்சுக்குவான். 11th 12th நீங்கள் கொஞ்சம் உந்திட்டே இருக்கணும், அப்போ தான் படிப்பான். மிரட்டி உருட்டுன்றதில் பயன் இல்லை. கொஞ்சம் அப்படின்னா தாஜா பண்ணி அப்படி கொண்டு வரீங்க, அது ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ட் யூஜி கேரம் பிஜி கேரா பிரச்சனை இல்லை, நல்லபடியாகவே அவர்களுக்கு நல்ல பலன் இருக்கு. அவங்க நல்லா படிச்சுக்குவாங்க. வேலைக்கு போகிறது அப்படின்னு சொன்னா செட்டில் ஆகிறதுக்கு உண்டான டைமாக இந்த ஒரு டைம் அப்படிங்கிறது இருக்கு.